ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் கும்பகோணம் அருகில் திருப்புரம்பியம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கரும்படு சொல்லியம்மை உடனுறை சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சோழவள நாட்டிலே நால்வரால் பாடல் பெற்றதுடன் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றால் சிறப்புடையது இந்த கோவில். தேரபிஷேகப் பெருமான், பிரளயம் காத்த பெருமான் என்ற பெயரை கொண்ட தேரபிஷேக விநாயகர் தனிச்சன்னதியில் இங்கு அருள் பாலித்து வருகிறார். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்ட காலத்திலே பெருவெள்ளம் இந்த ஊரை அணுகாமல் வெளியே நின்றுவிட்டது. பிரளயத்துக்கு புறம்பாய் இருந்தமையால் இத்தலம் திருப்புரம்பியம் என்ற பெயரை பெற்றது. பிரளயம் ஏற்பட்ட போது சப்த சாகரத்தின் நீரையும் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் அடங்கிவிடும்படி விநாயகர் செய்தமையால் இத்தலத்து விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் மதுரையில் வசித்த வணிகன் ஒருவன் உடல்நிலை சரியில்லாத தன் மாமனை பார்க்க திருப்புரம்பியம் வந்தான். மாமன் இறக்கும் தருவாயில் தன் மகளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடினான். அவளையும் அழைத்து கொண்டு மதுரை செல்லும் முன் வணிகன் இத்தலத்துக்கு வந்தான். இரவு தங்கியிருந்த போது பாம்பு கடித்து இறந்து விட்டான். அப்பெண் சிவபெருமானிடம் முறையிட்டாள். இறைவன் வணிகனை உயிர்ப்பித்து அவளுக்கு மனம் முடித்து வைத்தார். பெண்ணை கூட்டிக் கொண்டு மதுரை சென்ற வணிகன் அங்கிருந்த தன் முதல் மனைவியிடம் விவரங்களை கூறியபோது வணிகனின் முதல் மனைவி இரண்டாவது பெண்ணுடன் தன் கணவனுக்கு திருமணமாகவில்லை என்றும் அவள் மானங்கெட்டவள் எனவும் பழி கூறினாள். இரண்டாம் மனைவி திருப்புரம்பியம் இறைவனை நோக்கி முறையிட்டாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.